மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்த மாட்டோம், அதை ஏற்க மாட்டோம், அதை நடத்த விட மாட்டோம், எங்களிடமிருந்து தேவையான எந்த ஒத்துழைப்பையும் கொடுக்க மாட்டோம் என்று அடாவடியாகவும் பிடிவாதமாகவும் கூறுகின்றது தமிழக அரசு. இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனமான நிலைப்பாட்டுக்கு திமுக கூறுகின்ற காரணம் என்ன? விஸ்வகர்மா திட்டம் குலக்கல்வியை ஊக்குவிக்கின்றதாம். அதாவது தகப்பனின் தொழிலையே பிள்ளையும் செய்ய வேண்டும், அந்த மகனின் பிள்ளையை மீண்டும் அதே தொழிலை செய்ய வேண்டும். இப்படி அந்த ஒரு குலத்துக்குரிய தொழில் அந்த குலத்துக்கு இருக்கும், அதை தவிர வேறு எதையும் செய்யக்கூடாது என்கின்ற மனநிலையிலே இப்படிப்பட்ட ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டு இருக்கின்றது என்பது திமுகவின் குற்றச்சாட்டு. பல வருடங்களுக்கு முன்னாலே ராஜாஜி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். எல்லோருக்கும் ஒரு கைத்தொழிலாவது தெரிந்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் வருகின்ற சமுதாயத்திலே நன்றாக வாழ முடியும் என்கின்ற எண்ணத்திலே அவர் ஒரு கல்வி முறையை கொண்டு வந்தார். அதற்கும் இதையே காரணத்தை தான் கூறி நிராகரித்தார்கள் இந்த திமுகவினர். ஆன் டாப் ஆஃப் தட், அதற்கு மேலாக ராஜாஜிக்கு குலக்கல்வியை ஊக்குவிக்கின்ற குல்லுக பட்டர் என்று பெயர் வேறு கொடுத்து அழைத்தார்கள். அதே வேலையைத்தான் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் கூறுவது முழுக்க முழுக்க பொய். விஸ்வகர்மா திட்டம் என்பது என்ன? ஏற்கனவே ஒரு தொழிலிலே இருக்கின்றவர், நன்றாக கவனிக்கவும், ஏற்கனவே ஒரு தொழிலிலே இருக்கின்றவர் தன்னுடைய தொழிலை விஸ்தரிக்க விரும்பும் பொழுது, விரிவுபடுத்த விரும்பும் பொழுது அதற்கு தேவையான கடன் உதவி செய்து தருகின்ற திட்டம்தான் இந்த விஸ்வகர்மா திட்டம். இவர் இந்த தொழில்தான் செய்ய வேண்டும், அவர் அந்த தொழில்தான் செய்ய வேண்டும், பிள்ளை தந்தையின் தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் எந்த விதமான பைத்தியக்காரத்தனமான கட்டுப்பாடும் கிடையாது. உதாரணமாக, ஒரு கை வண்டியிலே இஸ்திரி போட்டு கொடுப்பவர் ஒருவர் இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அவருக்கு நிறைய பேர் கொடுக்கின்ற உடைகள் கிடைக்கின்றன இஸ்திரி போடுவதற்காக. ஆனால் அத்தனையும் சேர்த்து வைத்துக்கொண்டு தன்னுடைய வண்டியிலே வைத்துக்கொள்வதற்கு அவருக்கு இடமில்லை. டிமாண்ட், அதாவது வாடிக்கையாளர்களுக்கு தேவை இருக்கின்றது, இவருக்கும் உழைப்பதற்கு மனமும் இருக்கின்றது, நேரமும் இருக்கின்றது. ஆனால் ஒரு சிறிய தள்ளு வண்டியிலே எத்தனை உடைகளைத்தான் வைத்துக்கொள்ள முடியும்? அந்த கஷ்டத்திலே அவர் இருக்கின்றார். அதனால் அவர் ஒரு சிறிய கடையை தொடங்க விரும்புகின்றார் என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது கைவண்டியிலே எத்தனை வியாபாரம் செய்ய முடியுமோ, எத்தனை தொழில் செய்ய முடியுமோ, எவ்வளவு உழைக்க முடியுமோ அதை விட நிறைய அதிலே உழைக்க முடியும். அதனால் ஒரு கடையை வாடகைக்கு எடுக்க விரும்புகின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது அந்த கடைக்கு வாடகை கொடுக்க வேண்டியிருக்கும், அதற்காக முன்பணம் கொடுக்க வேண்டியிருக்கும், அட்வான்ஸ். இவ்வாறாக அவருக்கு மூலதனம் தேவைப்படும். மிக மிக அதிகமாக தேவைப்படாது, ஆனால் தேவைப்படும். மத்திய அரசின் முத்ரா திட்டத்தை பற்றி நம்முடைய ப. சிதம்பரம் அவர்களே இந்த 40,000-த்திலும் 50,000-த்திலும் என்ன செய்துவிட முடியும் என்று கிண்டலடித்தார். அவர் போன்ற ஆட்கள் இதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டும். அதிகமான மூலதனம் தேவைப்படாது, சிறிது மூலதனம் தேவைப்படும். ஆனால் அவருடைய வருமானம் 50%, 60%, 100% கூட உயர முடியும். அதை போலவே ஒரு தள்ளு வண்டியிலேயே காய்கறிகளை வைத்துக்கொண்டு விற்பவர் ஒரு பெரிய வண்டியாக வாங்க விரும்பலாம், அல்லது விரைவாக ஓரிடத்திலிருந்து இன்னொரு செல்வதற்காக அந்த வண்டியுடன் ஒரு மோட்டாரை இணைக்க விரும்பலாம், ஆட்டோ டெம்போ போல. அல்லது ஏற்கனவே கூறிய அந்த சலவை தொழிலாளியை போல ஒரு சிறிய கடையையே வாடகைக்கு எடுக்க விரும்பலாம். அவருக்கு கூட ஒரு சிறிய அளவிலான முதலீடு தேவைப்படும், ஆனால் தேவைப்படும். இதை போலவே தச்சர்கள், மின் வேலை செய்பவர்கள், எலக்ட்ரீஷியன்ஸ் என்று பல உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு மின் ஊழியர், எலக்ட்ரீஷியன் என்ன செய்கின்றார்? தன்னுடைய உழைப்பை கொடுக்கின்றார். ஆனால் அவருக்கு தேவையான சாமான்கள் எல்லாம், உதாரணமாக ஃபியூஸ், மின் விளக்கு, மின் விசிறிக்கு தேவையான காயில்ஸ், கம்பி சுற்றுகள் போன்றவற்றையெல்லாம் அவர் வெளிக்கடைகளிலே இருந்து வாங்குகின்றார். ஆனால் அவரே கடையை நடத்தலாமே. இந்த பொருள்களையெல்லாம் தன்னுடைய கடையிலே வாங்கி வைத்துக்கொண்டு அந்த பொருள்களின் வியாபாரத்தையும் செய்யலாம், அதை தவிர மின் ஊழியர் வேலை, எலக்ட்ரீஷியன் வேலையையும் செய்யலாம். இவ்வாறாக அவர் வாழ்க்கையிலே முன்னேறலாம். இப்படி பல உதாரணங்களை சொல்ல முடியும். அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் விஸ்வகர்மா என்கின்ற ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது மத்திய அரசாங்கம். அதை நடத்த விட மாட்டோம் என்று ஒற்றை காலிலே நிற்கின்றார்கள் இந்த திமுக அரசாங்கத்தினர். வழக்கம் போல வெறுமனே வேண்டாம் என்று சொல்லாமல் குலக்கல்வியை ஊக்குவிக்கின்றது என்று அப்பட்டமான பொய்யையும் கூறுகின்றார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனநிலை? மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டுமென்றால் அதை நாங்கள் தான் செய்வோம், மற்றவர்களை செய்ய விட மாட்டோம், அதன் மூலம் அவர்கள் பேரும் புகழும் அடைவதற்கு விடமாட்டோம், அப்படியே அனுமதித்தாலும் எங்கள் ஸ்டிக்கரை அதிலே ஒட்டி விடுவோம். ஆக மக்கள் முன்னேறாமல் போனாலும் பரவாயில்லை, பிஜேபிக்கு நல்ல பேர் கிடைத்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு போக்கை மேற்கு வங்கத்திலே திரிணாமுல் காங்கிரஸ் அரசாங்கத்திலும் பார்க்கலாம். இப்படிப்பட்ட செயல்களெல்லாம் வெறும் அடாவடித்தனத்தை மட்டும் குறிக்கவில்லை, அது ஓர் ஆழ்ந்த மனவியாதியை, மனநோயை குறிக்கின்றது.
ஈவே ராமசாமியை பற்றி பேசும்பொழுது மாரிதாஸ் அவர்கள் கூறுவார், அவர் ஒரு விருப்பு பிரச்சாரம் செய்கின்ற மனநோயாளி. அப்படிப்பட்டவர் தோற்றுவித்த திக திராவிடர் கழகத்திலே இருந்து வந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவர்களும் கூட மனநோயாளிகளாகத்தான் இருக்கின்றார்கள் என்பதையே இது காட்டுகின்றது. திமுக அடிப்படையிலேயே ஒரு தீய சக்தி என்பதையே இது மீண்டும் வலியுறுத்தி காட்டுகின்றது. இந்த திமுக என்கின்ற கட்சி ஒட்டு மொத்தமாக காணாமல் போனால்தான், அழிந்து போனால்தான் தமிழகத்துக்கு விடிவு பிறக்கும். இல்லையென்றால் வாழ்க்கையிலே எந்த விதத்திலையும் முன்னேற முடியாமல் இலவச பிச்சைகளை மட்டுமே வாங்கி கொண்டு பொழுதை கழிக்க வேண்டியதுதான். மக்கள் விழிப்படைய வேண்டும். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.